இந்த மதுரை மண்ணுடைய பிடி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு வந்தவொடனே மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா. அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு யாரு இருக்கா? இந்த மதுரை மண்ணிலிருந்து மூர்த்தி இருக்கிறார். மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா? ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக என்றைக்கோ திமுகவுடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் இருந்து விலகிட்டார். அப்ப விலகும் பொழுது யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும், நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும்? ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். எல்லாரும் சொல்லலாம், திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் கொள்கை ஒன்றுதான். அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையும் சமத்துவத்தையும், ஏழ்மையை ஒழிக்கணும், சமத்துவத்தை உருவாக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு? அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் இருந்து திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் விலகிட்டாரு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கை, அதை வழிநடத்திய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையிலிருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்துல பிஜேபியை இன்னைக்கு பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடைகிறதுக்கு அதிமுகவுடைய இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி 2026 மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக உருவாகி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வலிமை எங்களுடைய தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு தான் எங்களுடைய பதில். இன்றைக்கு பிஜேபி எந்த அளவிற்கு பின்புற வாசல் வழியாக இல்ல, முன்புற வாசல் வழியாக நேற்று கருப்பு சட்டம் 30 நாள்ல ஒரு குற்றச்சாட்டுனா ரிசைன் பண்ண சொல்றாங்க. அந்த அளவிற்கு கருப்பு சட்டத்தை மாநில சுயாட்சிக்கு எதிராக பிஜேபி தன்னுடைய கொள்கைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அண்ணா 1967 அண்ணா அவர்கள் கூறியது போல, தலைவர் அவர்களே தம்பிங்களை அலையுங்கள், தம்பி தலைமை ஏற்கவா, மன்னராட்சியை ஒழிக்க தம்பி தலைமை ஏற்கவா, மதுரை மண்ணிலிருந்து புறப்படுவோம், மதுரையை எப்படி பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான ஒரு அரசை உருவாக்கினாரோ அப்படி ஒரு அண்ணா அவர்களை கூறியதை போல ஏழைகளுக்கான அரசாக, ஒரு நேர்மையான அரசாக உருவாக்க எங்கள் தலைவரை நாங்கள் அழைக்கிறோம். தம்பி வா, தலைமை ஏற்கவா. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.